நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களிடத்துலேயே நிறைய இருக்கிறது இல்லை, ஆனால் விலங்குகளிடத்துல நிறைய இருக்குது. மக்கள் விலங்குகளுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, விலங்குகள் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. தன்னை அறியாமலேயே ஐந்தறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விலங்குமே மனிதனுக்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய காட்டுதுங்க. ஆனால் இப்போது மனுஷங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னதான் நாய்ங்க மாடுங்க ஆடுங்க கோழிங்க எல்லாம் விசுவாசம் காட்டினாலும் அதுங்களுக்கு தீங்கு விளைக்காமல் இருக்கிறதே கிடையாது. அப்படி தான் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவமும் ஒரு கோவிலில் நடந்துச்சு. ஜெகன் அப்படின்றவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். நல்ல ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கை குழந்தை ஒன்று இருக்குது. கை குழந்தை பிறந்த உடனே ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அந்த கை குழந்தையோடைய ஜெகனுடைய மனைவி கை குழந்தை இவங்க 3 பேருமே மதுரையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு என்ன நேர்த்திக்கடன் செஞ்சுருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, சரி நம்ம கொஞ்சம் நேரம் கோயிலில் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உக்காந்துருக்காங்க. அங்கேயும் ஒரு கற்சிலை மாதிரி வச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சரி இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்துருக்கிற அந்த ஒரு தருணத்தில் குழந்தைக்கு பசி எடுத்திருக்கு. பசி எடுத்த உடனே குழந்தை கத்த ஆரம்பித்த உடனே இந்த இடத்துல என்னடா பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜெகனும் எங்கேயோ வெளியில் போயிட்டாரு. ஜெகனோட மனைவியும் அவருடைய குழந்தையும் மட்டும்தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் குழந்தை கத்தவும், எங்கள் வீட்டுக்காரர் வரை எங்கே போனாருன்னே சொல்லிட்டு தெரியலையே, என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகனோட மனைவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜெகனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத பகுதியில் ஜெகன் போனதால் ஜெகனுக்கு பார்த்திங்கன்னா கால் ரீச்சே ஆகவே இல்லை. ஜெகனுடைய மனைவி கொஞ்ச நேரமாக திகைச்சு போகிறாங்க. குழந்தை வேறையா பாலுக்கு அழுதுகிட்டே பசியில் கத்திக்கிட்டு இருக்குது. இவர் வேற எங்கே போனாருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு ரொம்பவும் அதிகமாக பசி எடுக்கவும் நிறைய வேகமாக கத்த ஆரம்பிச்சிடுது. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏமா குழந்தை தான் அழுதுகிட்டே இருக்குது, பால் கூடமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைங்க பப்ளிக்கில் எப்படி அதெல்லாம் செட் ஆகாது, அப்போ தானே பக்கத்தில் எங்கேயாவது பால் இருந்தால் வாங்கிட்டு கொடுக்க வேண்டியதானே, உங்கள் பக்கத்துலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது, அதில் போய்ட்டு பால் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது, சரிங்கம்மா என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பேக்கில் வச்சுருந்த அந்த சீலையை எடுக்கிறாங்க. அந்த சீலையை எடுத்து அங்கே உள்ள ஒரு மடத்தில் கட்டிட்டு, சரி பசியில் அழுதாலும் பரவாயில்ல, தொட்டில் லைட்டாக ஆட்டி விட்டா கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் பால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் கட்டுறாங்க. சேலையால் கட்டி அந்த குழந்தைய தற்சமயத்துக்கு தட்டி விடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பசி மயக்கத்தில் அது வேர்கொண்டு அதிகமாக தான் அழ ஆரம்பிக்குது. தூங்கவே இல்லை. என்னடாது இப்பயும் அதிகமாக கத்திக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம், குழந்தைகிட்ட யாருமே இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பக்கம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் தானே இருக்குது, முதல்ல நடந்து போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைய அந்த இடத்துலேயே விட்டுட்டு அப்படியே நேராக திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் பால் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கிற ஒரு மாடு, காளை மாடு அந்த இடத்துக்கு வருது. கோவிலில் எப்பயுமே பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனுக்காக ஆடு மாடு எல்லாத்தையுமே வேண்டி விடுவாங்க. சில சமயம் அதை வெட்டுவாங்க, இல்லாட்டி சில சமயம் கோவிலுக்குன்னு நேர்ந்து விட்ட மாடுங்கள் எல்லாத்தையும் தனியாக விட்டுருவாங்க. அந்த மாடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கோவில் மாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே வர்றவங்க போகிறவங்கள்ட்ட கொடுக்குற சாப்பாடு அது இது தீனி அங்கே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோயில் மாடுங்க அந்த கோயிலே சுற்றி வருங்க. அப்படி தான் அந்த காளை மாடும் அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த காளை மாடு தான் அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே எல்லாருமே ரொம்ப பார்த்துட்டு, ஐயோ குழந்தைக்கு பக்கத்தில் அந்த காளை மாடு போயிடுச்சு, போனால் முட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓரமாக நிற்கிறாங்க. அப்போ தான் ஜெகனோட மனைவி பார்த்துட்றாங்க. குழந்தைக்கு பக்கத்தில் மாடு போவோம், ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, இவ்வளோ பெரிய மாடு நம்ம போய் ஒட்டினா நம்மளையும் முட்டிப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனோட மனைவியும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் தன் குழந்தைய விட தன் மாடு என்ன பெருசா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைய அழுவுறத அந்த மாடு ஒரு நிமிஷம் உத்து பார்க்குது. பார்த்துட்டு இந்த குழந்தைய அழுவுறத அந்த மாட்டால் பொறுத்துக்க முடியல போல், அப்படியே வாயால் அந்த சேலையை கவ்வி லைட்டாக ஆட்டி விடுது, குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடு ஆட்டி விட்டதை பார்த்த உடனே மாட்டை பார்த்துட்டு குழந்தை ஒரு நிமிஷம் அமைதியாக அப்படியே பார்க்குது.
அழவே இல்லை. அது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த பொண்ணு வந்து ஓடி வந்துடுது. ஜெகனோட மனைவி ஓடி வந்ததுக்கப்புறம் அந்த மாட்டை எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டுருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு அந்த தொட்டியில் வந்து ஆட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் அழுவ நின்றுச்சு. அதுக்கப்புறமா அந்த மாடும் அங்கேருந்து நவந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்து பசியாத்தினாங்க. பிறகு அந்த ஜெகன் வந்து அந்த இடத்துக்கு வரவும் ஜெகனை எல்லாருமே திட்டுறாங்க. ஏன்பா இப்போ கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் எங்கப்பா வெளில போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஒரு வேலையாக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் ஏதோ சமாளிச்சாப்புல. இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருச்சு. அதாவது மாடு வந்து தொட்டியில் ஆட்டி விட்டு குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறது உண்மையிலுமே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான், ஒரு அதிசயமான சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜெகனும் பதிவிட்டிருந்தார். ஜெகனுடைய மனைவியும் வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அந்த மாட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவித்தாங்க. உண்மையிலுமே அது கிரேட்டு தான், கடவுள் தான் அந்த மாட்டு ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க.